எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருபாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம் ஒரே வானம். ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அன்பான வணக்கங்கள். தர்மத்தின் பாதையிலே தளராமல் நாம் நடந்தால் கர்மத்தை தாண்டிடலாம், கடவுள் பதம் அடைந்திடலாம். இந்த நம்பிக்கையில்தான் நாம் தொடர்ந்து தர்மத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருவருக்கொருவர் தர்மத்தை பகிர்ந்து கொள்வது அது சத்சங்கமாக அமைந்து விடுகிறது. அப்படி பார்க்கின்ற வகையிலே ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நடத்தி வரும் இந்த நிகழ்ச்சி தர்மத்தின் பாதையில் என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஒரு உங்களோடு நான் செய்யும் சத்சங்கம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதற்காக உங்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் உரியன. தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத என்கிறார் ஆதிசங்கரர் அருளிய நீதி ஸ்லோகம். இரண்டு விதமாக ஒரு கதையை சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய அறிஞர் வாழ்நாள் முழுதும் அறத்தை கடைபிடித்து வருபவர் தன்னுடைய காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து காசிக்கு செல்ல விழைகிறார். காசியிலே சென்று உயிர் நீத்தால் முக்தி கிடைக்கும் என்பது நமது நம்பிக்கை. அதனால் அவர் பல்லக்கிலே காசிக்கு விரைகிறார். 10 பேர் சேர்ந்து அவரை தூக்குகிறார்கள். காசி வந்துவிட்டதா என்று கேட்டுக்கொண்டே வருகிறார். இதோ இன்னும் கொஞ்ச தூரம் என்று சொல்லி கூட்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக காசியை அடையும் முன்னே அதற்கு முன்பு இருக்கின்ற ஓர் ஊரிலே ஒரு கிராமத்திலே அவர் இறந்து விடுகிறார். அவரால் காசியை அடைய முடியவில்லை. கதை எப்படி தொடர்கிறது என்றால், அந்த கிராமத்திலே பறை அடிக்கின்ற தொழில் இருக்கின்ற ஒருவனுடைய மகனாக அவரே அந்த அந்தணரே பிறக்கிறார் என்று அந்த கதை தொடர்கிறது. பறை அறிவித்தல், அதாவது இரவு முழுவதும்
பாரா காக்கின்ற வீரர்களோடு இது ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது போலும். ஒவ்வொரு கோட்டைக்கு 4 வாயில்கள் இருக்கும். ஒவ்வொரு வாசலிலும் நின்று பறையடித்து ஒரு பாட்டு பாடி ஒரு செய்தி தெரிவிப்பது என்பதாக ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. இந்த மகனாக பிறந்த அந்தணர், அதாவது காசிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்தவர், ஆனால் உயிரை விட்டவர், அவர் இந்த பறை அறிவிக்கின்ற அந்த தொழிலாளிக்கு மகனாக பிறக்கிறார். ஆனால் வாய் பேசார், ஊமையாக இருக்கிறார். அந்த ஊமையாக இருக்கிறது அந்த குழந்தை. ஒரு முறை தந்தைக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது, மகனை நீயே பறை அடித்து விட்டு வந்துவிடு இன்றைக்கு என்று தந்தை பணிக்கிறார். அப்படி ஒரு கதை சொல்லுகிறார்கள். கதையிலே இன்னொரு விதமாக, வெள்ளம் வருகிறது, நீ முன்னாடி அங்கே சென்று விடு, நகருக்கு சென்று கோட்டையிலே அந்த வாயிலிலே நீ இரு, நான் வர முயற்சி செய்கிறேன், என்னால் வர இயலவில்லை என்றால் நீயே பறை அடித்து விடு என்பதாக கதையிலே இன்னொரு விதமாக சொல்லுகிறார்கள். அந்த விவரம் இப்பொழுது முக்கியமில்லை. இரவு வருகிறது, தந்தை வரவில்லை. கோட்டையினுடைய முதல் வாசலிலே இந்த வாய் பேசாத மகன் இருக்கிறான். அவன் பறை அடித்து கொண்டு பாட்டே பாடுகிறான். யாரு? அதுவரைக்கும் பேசாத அந்த ஊமை. ஆண்டவன் கொடுத்த தேகம் இதிலே அரிய ரத்தினங்கள் பல உள்ளன, ஆனால் அவற்றை அபகரிக்கவே 5 திருடர்கள் 6 திருடர்கள் கூடி நிற்கிறார். விழிப்புடன் இருங்கள் மனிதர்களே, வீடு கொள்ளை போக விடாதீர். விழிப்புடன் இருங்கள் மனிதர்களே, வீடு கொள்ளை போக விடாதீர் என்று முதல் வாசலிலே அவன் பறையடிக்கும் பொழுதே உள்ளே இருக்கின்ற அரசன் உடனே கேட்கிறான், இது நாம் கேட்ட குரலாக இல்லையே, நேற்று வரை பறையடித்து வந்தவனுடைய குரல் போல இல்லை, அவனுடைய மொழியும் இல்லையே, இனிமேல் மூன்றாவது வாசலிலே என்ன சொல்லுகிறான் சிறுவன்? பெற்றவர் நிலையில்லை, உற்றவர் நிலையில்லை, உற்றதும் நிலையில்லை, உடைமைகள் நிலையில்லை, கற்றதும் வாழ்வின் கடைசியில் பயனில்லை, ஒற்றை பொருளை உணர்ந்தால் துயரில்லை, விழிப்புடன் இருங்கள் மனிதர்களே, உறவும் பொருள்களும் மறைவனவே. முதல்ல அனுபவிக்க விடாத 6 திருடர்கள், உள்ளே இருக்கின்ற உண்மையையும் தர்மத்தையும் அறிய விடாத 6 திருடர்கள். இரண்டாவது, பெண்ணாசையாலும் நம் கண்மூடி இருப்பதாலும் எப்படி கால செலவில் எல்லாம் கரைந்து போகின்றன என்பது. மூன்றாவது, எந்த உறவும் நிலையில்லை, எந்த பொருளும் இங்கே நிலையில்லை, நம்மோடு இருக்கப் போவதில்லை என்பதை சொல்லுகிறதாக வருகின்ற பாட்டு. நான்காவது, இன்னும் என்ன பாடப்போகிறானோ என்று அரசன் பதைக்கையிலே கோட்டையினுடைய 4வது வாசலில் நின்று கொண்டு அந்த சிறுவன் பாடுகிறான். ஆசை வலையில் அகப்பட்டு அகப்பட்டு ஆயுட்காலம் அறுபட்டு மோசம் போகிறீர். ஆசை வலையில் அகப்பட்டு அகப்பட்டு ஆயுட்காலம் அறுபட்டு மோசம் போகிறீர். முடியாத வினை எனும் மோழையில் வீழ்ந்து முற்றும் இழக்கிறீர். விழிப்புடன் இருங்கள் மனிதர்களே, வினையில் விழுந்தால் விடுதலை இல்லையே. விழிப்புடன் இருங்கள் மனிதர்களே, வினையில் விழுந்தால் விடுதலை இல்லையே என்கிறார். இன்னும் சில பாடல்கள் இருக்கின்றன. மறுநாள் காலை தந்தை வந்து பறையடித்தாயா என்று கேட்கிறார். தலையாட்டி ஆமாம் என்று தலையாட்டி சொல்லுகிறான். வாய் திறந்து பேசவில்லை மகன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அரசரிடமிருந்து சில வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். இதுதானே இந்த பறையடிக்கிறவனுடைய வீடு என்று கேட்கிறார்கள். இவனுக்கு என்னன்னு தெரியல. உங்களோட கையோடு கூட்டிக் கொண்டு வர சொன்னார்கள். நேற்று பறையடித்தது நீ? நேற்று நான் யார் பறையடிச்சாங்களோ தெரியாதுப்பா. நேற்று யார் பறை அறிவித்தது? அவர்கள் வரணும், கூட்டிட்டு வர சொன்னார் அரசன்.
ஆனால் மரியாதையைத்தான் சொல்கிறார், ஆனால் அதே சமயத்தில் கடுமையாக உடனே வர வேண்டும் என்கிறார்கள். சிறு மகனையும் கூட்டி கொண்டு போகிறான். போனால் ரொம்ப இனிமையாக அரசர் வரவேற்கிறார். அப்பா, உன்னை பார்க்க எவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கீங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? என்ன சாமி இல்லை, நேற்று இரவு என்ன அருமையான பாடலை நீ பாடு. ஐயா, நான் வரவே இல்லைங்க ஐயா, நேற்று என் பையன்கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தேன். உன் பையனா இது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றேன். இன்னும் அவனை போய் கும்பிட்றீங்க. என்ன அருமையான பாடல்களில் தத்துவத்தை சொன்னான் தெரியுமா அப்படிங்கிறாரு. என்னையா சொல்கிறீங்க நீங்கள்? அவன் வாயே பேச வராது, இவனுக்காக வாய் பேச வராது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற தத்துவங்களை இந்த பிஞ்சு வாயிலிருந்து இசையும் கவிதையுமாக நான் கேட்டேனே இரவிலே. என் கண்ணை திறந்தானே, என்றைக்கும் இனி நான் விழிப்புடன் இருக்கும்படி ஒரு பாதையிலே, தர்மத்தின் பாதையிலே இவன் என்னை சேர்ப்பித்தானே என்று வணங்குகிறான். அப்பொழுதுதான் அதற்கு பிறகு நடந்த சில சகுனங்களால், சில சூசகங்களால், சில நிகழ்வுகளால் தனக்கு பிறந்திருக்கிறது யார் என்று அவனும் தெரிந்து கொள்ளுகிறான், அரசனும் புரிந்து கொள்ளுகிறான். அந்த விவரங்கள் நமக்கு தேவையில்லை, இந்த விவரங்கள் தான் நமக்கு தேவை. எதுவும் நிலை இல்லை வாழ்க்கையிலே. வினையில் விழுந்தால் விடுதலை இல்லை. வினை என்பது பற்றின் மூலம் வருகிறது. பற்று, பொருள், உறவு, மனிதர்கள் மீது கொள்ளுகின்ற உறவு, இதனால் வருகிறது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் விடுதலைக்கான வாய்ப்புகள் நமக்கு உள்ளேயே, ஒற்றை பொருளை உணர்வீர் என்கிறானே இந்த சிறுவன், உள்ளேயே இருக்கின்றன. அதை பார்க்க விடாமல் தடுப்பது நம்முடைய ஆசை, கோபம் போன்ற இந்த 6 விதமான திருடர்கள், பகைவர்கள். அவர்களை முதலிலேயே நாம் வெற்றி கொள்ள கற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் உள்ளே இருப்பதை உணர்வோம். வினையிலே விழமாட்டோம். இந்த வீட்டில் இருக்கும் பொழுதே அந்த வீட்டில் அடைகின்ற விடுதலை என்கின்ற ஒரு பெரும் பேற்றை நாம் அடைவோம். திண்ணம்